எனக்கு நிறைய செய்யணும்னு ஆசையாக இருக்குது. நான் பாப்புலர் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய மக்களை சம்பாதிக்கணும், ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் எனக்கு ஏன் இந்த ப்ரொஜெக்ஷன் வரமாட்டுது? நான் இப்போ ஷோன்னு கேட்கும்போது உங்கள் பேரை சொன்னால் யாருக்கும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்ஃபேக்ட் நிறைய சேனல்ஸ் கூட ட்ரை பண்ணி கேட்டேன். எனக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் வேணுங்க, ஐ வாண்ட் டு டூ மோர். நான் ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கணும், இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. பட் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும்னா நான் பாப்புலர் ஆகணும், அது ஒன்று தான் எங்களுக்கு பவர் அப்படின்னு நான் அதுக்காக தான் நான் தேட ஆரம்பித்தேன் மோஸ்ட்லி. பிகாஸ் என்னோட லைஃப் ரொம்ப ஜாலியாக சிம்பிள். நான் 3 வேளை சாப்பிட்டா போகிற மனுஷங்க, அவள்தான் போடுறதுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கணும். இதுக்கு நேரத்தை நல்ல கோடிங்களை சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறதுங்கிறது தான் என்னோட தாட். பட் செய்யணும்னு வரும்போது யூ நீட் பாப்புலாரிட்டி அண்ட் யூ ஆல்சோ நீட் மணி. ஸோ அதுக்கு எனக்கு ஃபேம் வேணும், அதை நோக்கி நான் கொஞ்சம் ஓட ஆரம்பித்தேன். பட் எதுவுமே நடக்கலை. அப்போ தான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த இந்த சம்பவம் நடக்குது ஒரு நாள் முன்னாடி கூட ஐ வாஸ் லிட்டரலி பஸ் அவுட் ஆகி பேசிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட, என்ன நடக்குதுங்கிற மாதிரி. ரொம்ப ரொம்ப டவுனா இருந்த டைம். இந்த மறுநாளே இந்த விஷயம் நடந்தது. இது வீடியோ பார்த்துக்கு முதல் நாள் பயங்கர டவுனா இருந்தாரு. ரொம்ப எனக்கு அது பயங்கரமா ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் டே இந்த வீடியோ வருது. இந்த வீடியோ வந்த அப்புறமா சரி வீடியோ வந்திருக்கு, பழைய வீடியோ வந்து அவங்க போட்டிருக்காங்க, போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் பேர் பார்த்துருக்காங்க. நான் ஆக்சுவலி காலேஜ்ல இருந்தேன். நான் ஒரு கமெண்ட், ஒரு ஃபியூ கமெண்ட்ஸ் வந்திருந்தது அப்பதான். அப்ப இவரெல்லாம் ஏன் ரெக்கக்னைஸ் பண்ணல, இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாம விட்டோமேன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் பார்த்தேன். பார்த்துட்டு ஐ ஸ்டார்டட் கிரைங். என்னோட கலீக்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. ஏன்னா அது இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். பட் அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட்ஸா வந்தது, வைரலா போச்சு. அது வந்து அதுக்கப்புறம் எங்களால் அது ஒரு 3-4 days ஆல்மோஸ்ட் இப்போதான் ஒரு 2 நாளாக தான் we are like அது செட்டில் டவுன் ஆயிருக்கும். ஸோ எங்களுக்கு அது பயங்கர ஒரு என்ன சொல்ற ஷாக் மாதிரி இருந்தது. என்ன நடக்குதுன்னே தெரியல.